Hello. Yes. I'm calling from Chennai. I received a phone call from this number just before a while. May I know who's this? क्या अंग्रेजी नहीं बोलता हिंदी? I just received a call from this number. Just I want to know who's this. ये पब्लिक बूथ है. भैया किधर का पब्लिक बूथ है ये? नियर एयरपोर्ट. ஏர்போர்ட் பக்கத்துல ஏதோ பப்ளிக் பூத்னு சொல்றாங்க. என்னம்மா இது? அழாத. அவனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்போம். நம்பிக்கையை விட்டுட்டோம்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்ல, பாத்துக்கலாம். இந்தா நீ கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமா வீட்டுக்கு போ. அப்புறம் யார்கிட்டயும் எதையும் காட்டிக்காத, சரியா? சரிம்மா, நான் கிளம்புறேன். நிவி, சாமி கும்பிட்டியா இல்லையா? கும்பிடணும் தோணலம்மா. ஏய், அப்படியெல்லாம் பேசாத, ஒன்னும் ஆகாது. வா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். எப்படி வந்த? ஆட்டோலியா? ஆமாமா. சரிம்மா, நீ ஜாக்கிரதையா போ. ஷென்பா, என்னாச்சு? எப்படி டல்லா இருக்க? இல்ல மேடம், நீங்க இந்த ஹாஸ்டல்ல விட்டு போயிட்டா அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த ஹாஸ்டல்ல இருக்கிறதுன்னு யோசனையா இருக்கு. எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்புறம் நீ எதுக்கு யோசிக்கிற? இல்ல மேடம், காலையில நீங்க வார்டன் கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட உங்களை பத்தி மட்டமா பேசினாங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு என்னையும் திட்டினாங்க. நீங்க அதிகாரமா அட்டூழியம் பண்றீங்களா, நான் அலுங்காம பூச்சி மாதிரி இருந்துட்டு சைலண்டா அட்டூழியம் பண்றேனா? நம்ம 2 பேரும் ஒழிஞ்சாதான் இந்த ஹாஸ்டலே உருப்பிடுமா. அதனால நீங்க இந்த ஹாஸ்டல்ல விட்டு போயிட்டீங்கன்னா அந்த வார்டன் அதுக்கப்புறம் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. இப்ப என்ன செய்யலாம்? ஷென்பா, இப்படி செஞ்சா என்ன? எப்படி மேடம்? நம்ம ஏன் சாரு மேம் இருக்கிற ஹாஸ்டலுக்கு போக கூடாது? அது நல்ல யோசனை தான். சாரு மேடம் நடத்துற ஹாஸ்டல் மாதிரி எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா நான் அங்க வரதுல ஒரு பிரச்சனை இருக்கு மேடம். என்ன பிரச்சனை? எங்க அம்மாவுக்கு நாங்க தங்கி இருக்கிறது பிடிக்காது. சரி, பாப்போம். ஆனா நம்ம எப்படி இங்க தங்க போறது இல்ல, அது மட்டும் நிச்சயம். மத்தது என்னங்கறது அப்புறம் பாப்போம், சரியா? Stop! Charu! What a pleasant surprise! நானே உன்னை பார்க்கணும்னு வந்துட்டு இருந்தேன், நீயே எதிர்க்கு வர. இதத்தான் பாஸ், தேடி போன தெய்வம் தெருவுல வரும்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் டைம் நல்ல ஆன்சர் கொடுத்திருக்க. சிவா, என்ன மேடம்? உன் ஜல்ராவை நிறுத்தவே மாட்டியா? என்ன பண்றது மேடம், பழக்க தோஷத்துல பாஸ் வாயை திறந்தாலே ஆமாஞ்சாமி தன்னால வந்துருது. சாரு, அந்த வண்டலூர் ப்ராப்பர்ட்டி விஷயத்தை நீ அப்படியே விட்டுட்ட. அத பத்தி எல்லாம் பேசுற மனநிலைமையில நான் இப்ப இல்ல. நீ என்னைக்குதான் அதை பத்தி பேசுற மனநிலையில இருந்திருக்க? எப்ப கேட்டாலும் இதே தான் சொல்றேன். இந்த பார் சாரு, பார்ட்டி ரெடியா இருக்கா, நல்ல டீல், நல்ல ஆஃபர் வரும்போது விக்கலனா அப்புறம் கஷ்டம்.
நீ அந்த டாக்குமெண்ட்ஸை கிளியர் பண்ணி விட்டுரு. வேணும்னா இந்த சேல்ஸ் ப்ரொசீட்ல உனக்கு ஒரு கமிஷன் தரேன். வாட் யூ சே? என்ன சாரு அப்படி பாக்குற? உன்னோட சைடுல இருந்து ஒத்த பைசா கூட நீ செலவழிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோட்டலி நான் பாத்துக்கிறேன். இதை விட என்ன செய்ய முடியுமா நானு? சொந்த சொத்தை விக்கிறதுக்கு பொண்டாட்டிக்கிட்டே கமிஷன் பேசுற முதல் தரகர் நீங்களா தான் இருப்பீங்க. ஏன் தான் உங்க மனசும் புத்தி இப்படி கெட்டு போய் கிடக்குதோ எனக்கு தெரியலங்க. என்ன பண்றது? நான் அப்படி பிறந்துட்டேன். வேண்டாடா விடு. எனக்கு காசு மிச்சம். ஆனா அந்த சொத்தை மட்டும் ரிலீஸ் பண்ணி வச்சாரு. இங்க பாருங்க, அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான இடமும் இது இல்ல, எனக்கு நேரமும் இல்ல. அதுக்கான மூட்லயும் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணாம ஒழுங்கா போங்க. எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சாரு நீ இதுக்கெல்லாம் தனியா ரூம் போட்டா டிஸ்கஸ் பண்ண முடியும்? சமயம் கிடைக்கும் போது பேசிக்க வேண்டியதுதான். வீட்டுக்கு வந்தாலும் இப்படிதான் வாசலோட பேசிட்டு அமிச்சிடுற. இங்க பேசினாலும் நின்று தானே பேச போறோம். அதை இங்க இருந்தே பேசிடுவோமே. இதுக்கு என்ன சமய சந்தர்ப்பம் வேண்டி கிடக்கு? நான் என்ன நடு ரோட்ல வச்சு உங்ககிட்ட கையெழுத்த வாங்கிட்டு இருக்கேன்? எஸ் ஆர் நோ தானே கேட்டேன். எஸ்ன்னு சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டோட்டலா நான் பாத்துக்கிறேன். சிவா, உனக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. மேடம், எனக்கு வேற வேலையே கிடையாது மேடம். பாஸோட சுத்துறதா வேலையே. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? டேய் மரமண்ட, என் பொண்டாட்டி என்கிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறடா. நீ ஏன் இப்படி அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு நிக்கிற? அப்படி வா, வெயிட் பண்ணுங்க. சொல்லு சாரு. நிவி என்ன பாக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு வர சொன்னா. இப்ப நான் அவளை பாத்துட்டு தான் வரேன். அதுக்கு என்ன இப்போ? அவ அழறா. ஏன் சொத்துக்காகவா? பாத்தியா, இதுக்காக தான் சொன்னேன். சீக்கிரம் சொத்தை மாத்தி கொடுமா. அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன்? அந்த ராஸ்கல் யூஎஸ்ல இருந்து வந்துட்டானா? வந்து இறங்குனதும் அவன் நம்ம நிவிக்கு தான் போன் பண்ணிருக்கான். அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. எந்த ராஸ்கல் சொல்ற? யார சொல்ற நீ? அந்த அரவிந்த். அரவிந்தா? அரவிந்த் ஹலோ ஷின்பகா, நான் ஆகாஷ் பேசுறேன். சொல்லு. உன்னை பாக்குறதுக்காக தான் உங்க ஹாஸ்டல்ல வந்தேன். வெளியே தான் நிக்கிறேன். கொஞ்சம் வெளியே வரியா? சரி. மேடம், நான் இப்ப வந்துடுறேன். ஷின்பா, மல்லிகா கிட்ட சொல்லி ஒரு காஃபி கொடுக்க சொல்லு. சரிங்க மேடம். வா ஷின்பகா. என்ன ஆகாஷ், இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? காலையில காலேஜ் போறதுனால ஆபீஸ்ல வந்து பார்க்க முடியல. சரி, அதான் ஈவினிங் வந்து பார்க்கலான்னு ஹாஸ்டலுக்கு வந்தேன். நான் தான் வீட்டுக்கே வரேனே, அப்புறம் எதுக்கு இங்க வந்த? சரி, என்ன விஷயம் சொல்லு, நான் போகணும். என்ன ஷின்பகா, இப்பதான் வெளியே வந்த, அதுக்குள்ள போகணுன்ற? என் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க மாட்டியா? இல்ல ஆகாஷ், ஹாஸ்டல் வார்டனோட ஒரு பிரச்சனை. நான் ஒரு பையனோட ஹாஸ்டல் வாசல்லே நின்னு பேசிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அதையே பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அதனால அவங்க பாக்குறதுக்கு முன்னாடி நான் உள்ள போறதுதான் நல்லது. ஒண்ணு இல்ல ஷின்பகா, உனக்கு தான் முதல்ல நியூ இயர் கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். அதான். என்ன இது? டைரி ஷின்பகா. நீ டெய்லியும் இந்த டைரியில தான் எழுதணும். நான் ஒன்னும் பெருசா டைரிலாம் எழுத மாட்டேன் ஆகாஷ். டைரி எழுதலாம் என்ன, வேற ஏதாவது எழுது. என்னை பத்தி உனக்கு தோணுனதே எழுது. இல்ல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எழுது. இல்ல வேற ஏதாவது எழுது. இதா ஷின்பகா. எனக்கு என்னமோ இது நீ என்கிட்ட கொடுக்கறத விட வேற யாருக்காவது கொடுத்தா யூஸ் ஆகும்னு தோணுது ஆகாஷ். உன்னை விட்டுட்டு வேற யாருக்கு நான் கொடுப்பேன்? வருஷம் ஆரம்பிக்கும் போது கொடுக்கறது வேண்டான்னு சொல்லாத ஷின்பகா. உனக்காக தான் ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்தேன். ஏன் இப்படி காசு வேஸ்ட் பண்ற? அதான் நியூ இயர் அன்னைக்கு விஷ் பண்ணிட்டல, அது போதாதா? நீ
நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப இதை வாங்கி போறியா இல்லையா? புடி, இத புடி செண்பகா. ரொம்ப தேங்க்ஸ் செண்பகா. எதுக்கு? நீ டைரியை வாங்கிக்கிட்டதுக்கு. டைரிய வாங்கி கொடுத்தது நீ. வாங்கி கொடுத்ததுக்காக நியாயமா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஆனா வாங்கினதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? நீ வாங்கினது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்க. அதுக்காக தான் உனக்கு தேங்க்ஸ் சொன்ன செண்பகா. சரி, உனக்கு நேரம் ஆச்சு, நீ கிளம்பு. ரொம்ப நேரம் இருந்தா பிரச்சனை ஆயிடும். நான் கிளம்புறேன். பாய். நான் வரேன் செண்பகா. ஷென்பா. மேடம். யார் அந்த பையன்? அது ஒரு பெரிய துயர கதை மேடம். நான் அப்புறமா சொல்றேன். சரி, நம்ம பேசின விஷயத்த பத்தி யோசிச்சு பார்த்தேன். எதுவா இருந்தாலும் சாரு மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிற? ஆமா மேடம், அதான் நல்லது. சரி, இந்த விஷயத்த நாளைக்கு எனக்கு ரிமைண்ட் பண்ணு. வேலை பாரு. சரிங்க மேடம். நிவி, நில்லு. இப்பதான் வரியா? ஆமா அத்தை. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல அத்தை, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. டிராஃபிக் ஜாம். ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தேன், அதான். இங்க பாரு, காலம் கெட்டு கிடக்கு. வெளியில நடக்கிறது ஒண்ணும் சரியில்லை. அவன் கொலவெறி பிடிச்சி அலையறானுங்க. புரியுதா? சரி அத்தை. கொஞ்சம் இரு. ஏதோ போன் வந்துச்சு. உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னான். டெல்லியில இருந்து பேசுறானா. பேர் ஏதோ சொன்னானே. அரவிந்த்னு சொன்னான். நீ வெளியில போயிருக்கேன்னு சொன்ன. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். யார் அது? வேற யாரும் இல்ல அத்தை, காலேஜ்ல என் கூட படிச்சவன் தான். சரி, மாமா தோசை ஊத்த சொன்னாரு. உனக்கு ஊத்தி கொடுக்கட்டுமா? இல்ல அத்தை, வேண்டாம். நீங்க மாமாக்கு மட்டும் கொடுங்க. சரி, அப்போ நீ சாப்பிடும் போது கார்த்திக்கும் ஊத்தி கொடுத்துறியா? நான் மாமாக்கு தோசை கொடுத்துட்டு படுக்க போறேன். சரியா? செல்வி, நீ போ, நான் வரேன். சரிங்கம்மா. சொல்லு நிவி. அம்மா. என்னம்மா, மறுபடியும் போன் வந்துச்சா? ஆமாம்மா, மொபைலுக்கு பண்ணலம்மா, வீட்டு லேண்ட்லைனுக்கு பண்ணிருக்காம்மா. என் மாமியார் போன் எடுத்திருக்காங்க. நிவி கிட்ட பேசணும்னு சொல்லிருக்கான். உன் வீட்டு நம்பர் எப்படிமா அவனுக்கு கிடைச்சது? எனக்குமே தெரியலம்மா. ஏன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சானோ அதே மாதிரி தான் லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சிருக்கான். அவர் நம்பரை கண்டுபிடிச்சிருவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உன் மாமியாருக்கு ஒன்றும் சந்தேகம் வரல? இல்லம்மா, கேஷுவலா தான் கேட்டாங்க. யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் கூட பிடிச்ச பையன் தான் சொல்லிட்டேன். என் மாமியாருங்கிறதுனால என்னால சமாளிக்க முடிஞ்சதுமா. இதையும் புருஷனா இருந்ததுன்னா யாரு என்ன ஏதுன்னு கேட்டு குழைச்சிருப்பாருமா. அவர் இருக்கிற நேரத்துல லேண்ட்லைன் கால் பண்ணி அவர் எடுத்திருந்தாருன்னா அப்புறம் வேற வேலையே வேண்டாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. வீட்டு லேண்ட்லைன் நம்பர் கண்டுபிடிச்ச மாதிரி அவர் நம்பரை கண்டுபிடிச்சு அவர்கிட்டயும் பேசிடுவானோன்னு ரொம்ப பயமா இருக்குமா. சரி நிவி, எதுவா இருந்தாலும் நாம இப்ப ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். இப்போ உன் மாமியாருக்கு சந்தேகம் வரல? அது வரைக்கும் பரவாயில்லம்மா. இது பார், நீ பயப்படாம இரு. நீ பயந்த மாதிரி இருந்தேன்னா உன் பயமே அவங்களுக்கு காட்டி கொடுத்துருமா. அப்புறம் எல்லாமே சிக்கலாயிடும். புரியுதா? நாம இந்த விஷயத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்ணணும். என் பொறுப்புல விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். இன்னொரு தடவை அவன் உனக்கு போன் பண்ணான்னா வீட்டு நம்பருக்கெல்லாம் கூப்பிட வேண்டான்னு சொல்லிடு. அவன் நம்பரை நீ வாங்கிக்கோ. நானே உனக்கு திருப்பி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு நீ கட் பண்ணிடு. பாத்துக்கலாம்டா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. நீங்க இன்னும் படுக்கலையா? படுக்கணும்.
கார்த்தி இன்னும் வரலன்னு உட்கார்ந்துட்டு இருக்கேம்மா. அவர் வந்து நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க போய் படுத்துக்கோங்க. நேரம் ஆகுதுல்ல, அது இல்லாம நீங்க களைச்சு போயிருப்பீங்க. ஆமா, அப்படிதான் இருக்கு. நான் போய் படுக்கிறேன். கார்த்தி வந்தா பாத்துக்கிறியா? பாத்துக்கிறேன் அத்தை. அத்தை நீங்க இருங்க, நானே பேசுறேன். சரி. ஹலோ ஹலோ, நிவேதிதா இருக்காங்களா? நான் தான் பேசுறேன். நீங்க யாரு? ஹே நிவி, திஸ் இஸ் அரவிந்த். ஐயோ அரவிந்த், ப்ளீஸ் லேண்ட்லைன் நம்பருக்குலாம் கால் பண்ணாத. உன் மொபைல் நம்பர் கொடு, ஃப்ரீயா இருக்கும்போது நானே பேசுறேன். ஏய், நான் இந்தியால மொபைல் நம்பர் வாங்கவே இல்ல. சோ நானே தான் உனக்கு கால் பண்ணி ஆகணும். ஐயோ ப்ளீஸ் லேண்ட்லைனுக்குலாம் கால் பண்ணாத, சொன்னா புரிஞ்சுக்கோ. சரி ஓகே, நான் உன் மொபைலுக்கு கூப்பிடுறேன். when can I call you? நாளைக்கு காலையில அரவுண்ட் 11 o'clock கால் பண்ணு. ஓகே டன், நாளைக்கு கூப்பிடுறேன். ஓகே பை. சரி. யார் ஃபோன்ல? ஃப்ரெண்டுங்க. உன் ஃப்ரெண்டுக்கு நேரம் கிளம்பி கிடையாதா? இந்நேரத்தில் என்ன பேச்சு? காலையில ஃபோன் பண்ண சொல்லி கட் பண்ண வேண்டியது தானே? அதாங்க நானும் சொன்னேன். என்னங்க தோசை ஊற்றி கொடுக்கட்டுமா? இல்லை வேணாம், ஆஃபீஸில் ஒரு டெலிகேட் மீட்டிங் இருந்துச்சு, அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன். போய் படுக்க வேண்டியது தான். வரேன். என்ன பண்ற? இதோ வரேங்க. அம்மா சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிட வரீங்களா? எனக்கு சாப்பாடு வேண்டாம் செல்வி. என்னங்கம்மா, வயிறு எதுவும் சரியில்லையா? சாப்பாடு வேண்டான்னு சொன்னா வயிறு தான் சரியில்லாம போகணுமா? அம்மா நான் மிளகு ரசம் வச்சிருக்கேன், கொஞ்சம் ஊத்திட்டு வந்து தரட்டுமா? செல்வி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். போய் அவங்க 2 பேரையும் சாப்பிட கூப்பிடு. அவங்ககிட்ட சொல்லிட்டேம்மா, புருளாப்புல அப்புறம் வரேன்னுச்சு. ஆர்த்தி பிள்ளை தான் வந்துட்டு இருக்குமா. சரி போ, அவங்களுக்கு போய் பரிமாறு. சரிங்கம்மா. என்னக்கா? அம்மா சாப்பிட வர மாட்டாங்க, நீனாலும் வா. மேம், ஏன் சாப்பாடு வேண்டாங்கிறீங்க? ராத்திரி நேரத்துல வயிறு காய் போடக்கூடாதுல்ல? வாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாமா, நீ போய் சாப்பிடு. என்ன மேம், வியூலாவும் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டா. நான் ஒருத்தி மட்டும் தனியா சாப்பிடணும். எனக்காக வந்து சாப்பிடுவாங்க. வாங்க. ஆர்த்தி, வேண்டானா விடம்மா. சாப்பிடறதுக்கு கூடவா உனக்கு துணைக்கு வரணும்? நீ தனியா எதையும் செய்யவே மாட்டியா? நீ தனியா போய் சாப்பிடு போ. ப்ளீஸ் ஆர்த்தி.